ஸோ டுடேஸ் டாபிக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஓகே 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நம்ம அந்த லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் நிறைய பேத்துக்கு வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த அட்டெம்ப்ட். இது இந்த லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு. லெட்ஸ் see how it goes. ஓகே ஓகே, உங்களுக்கு என்னோட என்னை ஸ்பாட்லைட் பண்ண முடியுமா அருண்? பிகாஸ் ஸ்பாட்லைட் பண்ணினா எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கும் அந்த ஆப்ஷன். ஓகே, பண்ணிட்டல. ஓகே, தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சிம்பிள் டாய். ஓகே, ஒரு கார் டாய். சும்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சும்மா சின்னதாக ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த டாயில் வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். பட் இந்த டாய்ல வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கியூரியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு புது புது டாய் வாங்கி தான் விளையாடுவாங்க. ஸோ இப்ப இந்த இந்த டாய் வந்து இப்ப நீங்க யாருக்காவது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கிட்ஸ்க்கு யாருக்காவது நீங்க வாங்கி தரீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 வீக் வந்து மேக்ஸிமம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருவாங்கன்னா, அ அவங்களுக்கு இது வந்து போர் அடிச்சிரும். ஸோ பேசிக்கா வந்து தே டோன்ட் ஹேவ் எனிதிங் டூ எதுவுமே அதுக்கப்புறம் இல்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடுத்த டாய் போயிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து அம் அ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தான் வந்து இந்த லெகோ பிரிக்ஸு அம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 விஷயத்த கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஐல் ட்ரை டு ஷோ வாட் இஸ் லெகோ பிரிக். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் பிளாக் மாரி ஒரு சின்ன டாய். அத டாயே நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்ப இந்த கார்ல வந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்டின்னா, இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு 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 ஸ்ட்ரக்சர்ல அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க இத மாத்தவும் முடியாது. ஆம் ஸோ மாத்த முடியாதனால தான் இது இது வந்து குழந்தைங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்க முடியல. ஸோ அவங்க வந்து வித்தியாசமா விளையாடுறதுக்கு வந்து இதுல ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஓகே. ஸோ இப்ப வந்து ஒரு சிம்பிளா ஆம் அம் ஒ நம்ம வந்து ஒரு சின்ன டாயே வந்து இந்த லெகோ பிளாக் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஷோ. Think I lost something. Okay. ஓகே. என்னோட ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு கீழ காட்டுறேன். உங்களுக்கு விசிபிளா இருக்கா அருண்? ஓகே. ஸோ இது வந்து சின்னதா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு லெகோ பிளாக் மாரி வந்து ஒரு சின்ன பில்டிங் பிளாக் மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே சின்னதா ஒரு செங்கல் மாரி இருக்கு. ஆம் ஸோ இ இ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு தனித்தனி பீஸா இருக்கும்போது, இது வந்து இத வச்சு பெருசா எதுவும் விளையாட முடியாது. பிகாஸ் எல்லாமே ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்க மாரி இருக்கு. ஸோ இத வச்சு நம்ம வந்து ஒரு சின்னதா வந்து அம் ஒரு கேஸ்டில் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து சும்மா ஒரு பேஸ்மெண்ட். உங்களுக்கு ஓகே. யாருக்காவது கிளீனா தெரியல அப்டின்னா என்கிட்ட சொல்லுங்க. அம் அ ஐல் ட்ரை மை பெஸ்ட் வித் திஸ் கேமரா. என்கிட்ட வந்து ஒரு ஒரு அட்வான்ஸ்ட் கேமரா செட்டப்லாம் கிடையாது. ஸோ இது இது வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட். ஸோ இது வந்து எப்படின்னா, அ நீங்க எந்த ஒரு டாய் கிரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் வேணும்ல. நம்ம பில்டிங் கட்டும்போது ஒரு பேஸ்மெண்ட் வேணும்ல. அதே மாரி தான். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் ஹியர். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஒரு சின்ன இந்த இந்த பிளாக் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிரிக்கா இருந்தாலும், இந்த பிளாக்லாம் வந்து ஈஸியா வந்து இதுல ஃபிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு எலிவேட்டட் மாரி இருக்கு உங்களுக்கு. கிளி கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து. ஓகேங்களா? ஸோ அதே மாரி இந்த பிரிக்லயும் பார்த்தீங்கன்னா, டாப் சைட்ல வந்து அதே செட்டப் தான் இருக்கும். ஆனா பாட்டம்ல திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் செட்டப் அந்த மாரி இருக்கும். பேசிக்கா என்னன்னா, இது இந்த இன்டர்லாக்கிங் ஃபீச்சர்ல ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அ இப்ப நான் சும்மா இத வச்சுட்டேன்.
வச்சா கரெக்ட்டா ஃபிட் ஆயிக்கும். இது வந்து சும்மா ஓகேங்களா? இது நான் எப்படி ஆட்டுனாலும் கீழே விழுவாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு இந்த பிளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்லாக்கிங் ஃபீச்சர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க எப்படி ஃபிட் பண்ணாலும் அது வந்து அதே ஷேப்ல விழுந்துரும். அ அ ஒட்டிக்கும் ஆக்சுவலா. அம் இது வந்து ஒரு இது கம் போட்டு ஒட்டுற மாரிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து லாக் பண்ற மாரி. சும்மா போட்டு நீங்க ஏர் லாக் பண்ணுவீங்கல்ல, நெறைய விஷயம் ஏர் லாக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சும்மா வந்து அப்படியே லாக் ஆயிக்கும். நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் லாக் ஆயிக்கும். அதே மாரி தான். ஸோ லெட்ஸ் சி. லெட்ஸ் ட்ரை டூ கிரியேட் ஓகே. சும்மா நான் சின்னதா வந்து ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 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 அ சிம்பிளான ஒரு கேஸ்டில் கிரியேட் பண்ற மாரி கிரியேட் பண்றேன். ஜஸ்ட் இங்க இருக்க ஜஸ்ட் ஒரு டாய்ஸ் இது வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்றேன். ஓகே. லெட்ஸ் ஆல்சோ புட் ஒன் மோர். ஜஸ்ட் நீங்க சும்மா பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். ஆம் இத நெறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஆ பட் வந்து சின்னதா சிம்பிளா பிரஸ் பண்ணிட்டு, ஆம் ஓகே. சும்மா எனக்கு புடிச்ச மாரி என்னோட கிரியேட்டிவிட்டில நான் வந்து சிம்பிளா வந்து ஒரு ஒரு ஷேப் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சிம்பிளான ஷேப்ல இருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்பரா லாக் ஆவல. ஜஸ்ட் நீங்க அழுத்துனீங்கன்னா போதும் ப்ராப்பரா லாக் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஆல்சோ கன்டின்யூ. ஓகேங்களா? ஆம் ஜஸ்ட் வந்து அதே ஷேப் தான் கொஞ்சம் எலிவேட்டர்ல பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கிரியேட் சம் போடியம். ஸோ இதுவரைக்குமே காட்டுறேன். இங்க பாருங்க நான் எவ்வளோ தான் ஷேப் பண்ணாலும் இது வந்து ஆக்சுவலா கீழ விழவே விழுவாது. நான் எப்படி வேணா வைக்கலாம். ஓகேவா? சிம்பிளா ஒரு ஷேப் கிரியேட் பண்றேன். Let's also create one more on the back. Okay, just a minute. I lost one more small. 1 minute நான் எடுத்து வந்துடுறேன். ஓகே. அம் ஜஸ்ட் அதே தான் கன்டின்யூ பண்றோம். I got one missing piece. Just want to put it here. ஓகே. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு ஒரு கேஸ்டலுக்கான ஒரு ஃப்ரண்ட் சைடு ஓகேங்களா? ஸோ நீங்க இதுல என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த ஷேப் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா செட் ஆவல அப்டின்னா, நீங்க அப்படியே எடுத்து ஷிஃப்ட்டும் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு மாடியூலா வந்து உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். திரும்ப திரும்ப எடுத்து. இப்ப வந்து அடுத்து வந்து காம்பவுண்ட் அந்த மாரி வந்து சின்னதா ஒண்ணு கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? டன்.
சும்மா ஒரு ஷார்ட்டா லெட்ஸ் see if I can end it by just one more. Okay, and then I can ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்டலுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் மாரி உங்களுக்கு தெரியுதா அது? ஸோ இந்த மாரி நம்ம வந்து அ அ எப்படி என்ன மாரி ஒரு டாயும் உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளா வந்து எல்லாமே ஒரு பில்டிங் பிளாக் மாரி இருந்துச்சு. ஸோ நம்ம அத வச்சுட்டு யூ கேன் பில்ட் அ அ சிம்பிள் கேஸ்டல் ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் காம்பவுண்ட் ஃபுல்லா நம்ம வந்து கிரியேட் பண்றது அந்த மாரி வந்து இப்ப நான் வந்து சின்னதா ஒரு ஒரு பிளாக் வாங்கியிருக்கேன். இது 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 வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு $1 கூட இருக்காது. விச் மீன்ஸ் ஒரு ₹50 தான் இருக்கும். இந்த மொத்தமாவே செட்டப் வாங்குறதுக்கு. பட் ஆனா ஒரு ₹50ல வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி உங்க டாய் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்குல்ல? அம் அருண், இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ ஸோ இதுதான் வந்து லெகோ பிளாக்கோட ஒரு அட்வான்டேஜ். அதாவது சிம்பிளா ஒரு ஸ்டாட்டிக் டாய்க்கும் இந்த இந்த மாரி வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி வந்து ஒரு வெவ்வேறு ஷேப்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கார் டிசைன் பண்ணணும் அப்டின்னா, இத வச்சு உங்களால கார் டிசைன் பண்ண முடியும். இல்ல ஒரு வீடு கட்டணும் அப்டின்னா, தே கேன் டூ இட். அ ஸோ உங்களால வந்து எது வேணாலும் அ ஈஸியா ஃபாஸ்ட்டா பண்ணிற முடியும். ரீயூஸும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரீயூஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் இன்னைக்கு கேஸ்டில் கட்டுறேன். ஸோ நாளைக்கு வந்து இல்ல நான் ஒரு சின்ன வீடு கட்டணும் அப்டின்னா, ஐ கேன் டிஸ்மேண்டில் திஸ் அண்ட் ஐ கேன் யூஸ் திஸ் சேம் காம்போனன்ட் டூ கிரியேட் ஹோம். ஸோ அதுதான் இந்த லெகோ பிளாக்கோட அட்வான்டேஜ். ஸோ இந்த லெகோ பிளாக் வந்து இத இந்த 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 பில்டிங் பிளாக்ஸ்க்கான ஒரு பிரைமரி அம் அ கோர் ஃபீச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு வந்து உங்க ஷேப்ல நீங்க என்ன ஷேப் நெனைக்கிறீங்களோ, அந்த ஷேப்ல உங்களால வந்து எல்லாத்தையும் ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர் தான். ஸோ இந்த இந்த ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஷேப்க்கும் ஒவ்வொரு பிரிக்கோ இல்ல ஒவ்வொரு ஷேப்க்கும் பார்த்தீங்கன்னா, அ பேக் சைட்ல ஒரு ஹோலும், ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸ்டெண்டபிள் ரவுண்ட் ஷேப்ல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களால வந்து நெறைய ஃபிட் பண்ணி ஒரு டிஃபரண்ட் ஷேப்ல கிரியேட் பண்றதோ, அந்த மாரி பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் விளையாடுற ஒரு டாய் தான். லெட்ஸ் சி ஐல் ஷேர் மை ஸ்க்ரீன். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் இட். ஓகே. லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஐ ஹோப் யூ கைஸ் ஏபிள் டு see my screen. Put this aside. ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? ஆம். ஓகே, ஓகே. ஸோ சிம்பிளா வந்து இப்ப இந்த லைப்ரரீஸ் இப்ப நம்ப பார்த்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, சின்னதா ஒரு டாயும், ஒரு லெகோ பிளாக் வச்சு எப்படி நீங்க டாய் வித்தியாசமா கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இத வச்சு நான் இன்னும் கொஞ்சம் இந்த லைப்ரரீஸ் ஃப்ரேம்வொர்க் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றேன். இது ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான். லெட்ஸ் see how it goes. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அ எபிலிட்டி டூ பில்ட் லெட் மீ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ எபிலிட்டி டூ பில்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் ஒரு டாய் வாங்குறேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் தான். ஸோ சிம்பிளா சொல்லப்போனா அது வந்து ஒரு ஸ்டாட்டிக். அது வந்து ஒரு பர்ப்பஸ் மட்டும் தான் அது சால்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் டாய் வாங்குறீங்கன்னா, ஜஸ்ட் அதோட வேலை என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் கார் என்ன என்ன கார்ல என்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கோ அத மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஸோ பேசிக்கா அத வச்சு உங்களால வந்து எ அதாவது அந்த கார் வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ நீங்க அத வச்சு எதுவும் பில்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த லெகோ பிளாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ லெகோ பிளாக்லோட அட்வான்டேஜ் என்னன்னா, யூ கேன் கிரியேட் ஸ்ட்ரக்சர் அம் என்ன மாரி வேணா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி அத கிரியேட் பண்ண முடியுதுன்னா, சிம்பிளா நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் லேயரும், பேக் சைட்ல ஹோல் இருக்கும். இது பேசிக்கா என்னன்னா, யூ கேன் யூஸ் திஸ் டூ பில்ட் அ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது இந்த டிஃபரன்ஸ் தான் எக்ஸாக்ட்டா லைப்ரரி. லைப்ரரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் சால்வ்ஸ் ஒன் ப்ராப்ளம்.
ஸோ லைப்ரரிக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா மேத் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மேத் லைப்ரரியில் யூ கேன் டூ ஆல் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் பண்ண முடியும். அது மட்டும் வச்சு உங்களால வந்து ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஆனா இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா நீங்க வந்து இந்த லெகோ பிளாக்ல எப்படி ஒரு 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 பேசிக் ஸ்ட்ரக்சர் அது கிரியேட் எல்லாமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதை நீங்க வந்து பிளக் அண்ட் பிளே வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். அதாவது அது வந்து சிம்பிள் அப்ளிகேஷனா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனா கூட இருக்கலாம். ஸோ பேசிக்கா என்னன்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து வில் கிவ் a set of shape which help you to extend or build application. ஓகேங்களா? ஸோ லைப்ரரி வந்து லைப்ரரி வச்சு உங்களால யூ கேன் நாட் பில்ட் அன் அப்ளிகேஷன். இட் சர்வ்ஸ் ஒன்லி ஃபார் ஒன் பர்பஸ். பட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு தே கிவ் ஆல் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் டெவலப்மெண்ட் எப்படின்னா நம்ம என்ன ஒரு இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால டெவலப் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரீசெண்டாக மார்க்கெட்டில் பார்க்கும்போது இலான் மாஸ்கை தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸ்பேஸ் எக்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து என்னன்னா ராக்கெட்ஸை ரீயூஸ் பண்ணுவாங்க. ரீயூஸ் பண்ணுறதுனால நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் நடக்குது அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அதே மாதிரி தான். ஸோ இந்த டாய் வந்து நீங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது. திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப நான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தடவை அவங்க யூஸ் பண்ணி விளையாண்டுட்டாங்கன்னா திரும்ப போர் அடிச்சிரும்ல அந்த மாதிரி. இட் 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 ஹாஸ் அ லிமிட்டட் லைஃப் டைம். ஓகே. ஆனா லெகோ பிரிக்ல அப்படி கிடையாது. லெகோ பிரிக்ல என்னன்னா நீங்க ஒரு ஒரு செட் ஆஃப் ஷேப் வச்சு ஒரு டாய் கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு நீங்க இன்னொரு டாய் கூட கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு டிஃபரெண்ட் ஷேப்ல கூட கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதே தான் லைப்ரரி வந்து ஆல்வேஸ் நீங்க வந்து அது வந்து ஒரே ஒரு பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து அதை ரீயூஸ் பண்ணியோ இல்லை எதுவுமே வந்து அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன பண்ணலாம்னா தே கிவ் லாட் ஆஃப் ரீயூசபிள் காம்பனன்ட் டு ஸ்பீட் அப் த டெவலப்மெண்ட். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் லாகின் பேஜ் வேணும் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ல அது இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணணும். சிம்பிளா வந்து சிங்கிள் சைன் ஆன் பேஜ் அந்த மாதிரி வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் லேயர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீ பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க்கோட செகண்ட் டிஃபரன்ஸ். அண்ட் தென் எக்ஸ்டென்சிபிலிட்டி. ஸோ எக்ஸ்டென்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளா வந்து ஒரு டாய் வந்து அதோட லைஃப் டைம் கம்மி அப்படின்னு சொல்றேன்ல. ஏன்னா வந்து அதை வச்சு உங்களால வேற எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கேனாட் பிகாஸ் த ப்ராப்ளம் வந்து என்னன்னா அந்த டாய் இப்போ இந்த காரை எடுத்துட்டீங்கன்னா இந்த கார் வந்து இன்னொரு டாயோட ஈஸியா பிளக் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஒரு செட்டப்புமே இந்த டாய்ல கிடையாது. இந்த கார் டாய்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனா லெகோல வந்து என்னன்னா எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களால வந்து ஈஸியா எவ்வளோ பெரிய அப்ளிகேஷனாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். இஃப் வி கம் டு லைப்ரரி we cannot extend the functionality, but அதே ஃப்ரேம் ஒர்க்ல இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட். நீங்க வந்து ஒரு 100 ஃபீச்சர் ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் ஒரு 1000 பேஜஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இதே தான் நான் போன தடவையும் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். பட் வந்து ஐ புட் டுகெதர் டேபிள் காலம் ஐ ஹேட் திஸ் எக்ஸாம்பிள். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா ஐ கேன் ஏபிள் டு ஆன்சர் இட். I'll give all the materials, பட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக் as well. உங்களுக்கு புரியுதா லைப்ரரினா என்ன, ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு? ஓகே, ஐல் கம் டு ஏபிஐ. அதை நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வாட் இஸ் ஏபிஐங்கிறது. ஓகே, ஐ ஹோப் எல்லாருக்கும் கிளியர்ல. இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஐல் சி இஃப் ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ ஃப்ரேம் ஒர்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான்.
இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இப்ப ரயில் போட்டிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்ப நார்மலா ரயில்வே ஸ்டேஷன் இப்ப ரயில்லாம் பார்க்கும்போது, அ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு வந்து ஒரு 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 லொகேஷன்லேருந்து இன்னொரு லொகேஷனுக்கு வந்து பேசஞ்சர்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லன்னா கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நெறைய மக்கள நீங்க அதிகமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, அ ட்ரெயின்ல ஒரு ஃபெசிலிட்டி என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஆ ஃப்ரண்ட் சைடும், பேக் சைடும் பார்த்தீங்கன்னா, ஹூக் பண்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ ஹூக் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைட்ல வந்து அ நெ ஒரு ஒரு ஹூக்கும், பேக் சைட்ல ஒரு ஹூக் இருக்கும். அது எதுக்கு அப்டின்னா, நீங்க வந்து ட்ரெயினோட கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஆ ஒரு கம்பார்ட்மெண்ட் எடுத்து ஏற்கனவே இருக்க செட் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள ஜஸ்ட் வந்து ஹூக் பண்ணிக்கலாம். ஹூக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து அ நெறைய பேசஞ்சர்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ல. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? பட் ஆனா இந்த ஃப்ரேம் வொர்க்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது இந்த இந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள்ல என்ன பிரச்சனைன்னா, உங்களால ஒரு சீக்வென்ஷியலா தான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியும். அதாவது ஒரு கம்பார்ட்மென்ட். ஸோ அடுத்து இங்க ஒரு கம்பார்ட்மென்ட் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்து அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கம்பார்ட்மென்ட்டா ஆட் பண்ணிட்டு போலாம். பட் ஆனா இது எல்லாமே சீக்வென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ். அதாவது சீக்வென்ஷியல் எக்ஸ்டென்ஷன். ஆனா, அ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இந்த இந்த எக்ஸாம்பிள்ல இது வந்து ஒரு காம்ப்ளக்ஸ் ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டவர் நான் வச்சிருக்கேன். ஸோ இங்க ஒரு டவர் இருக்கு. இங்கலாம் நெறைய டவர்ஸ் இருக்கு. ஸோ அதாவது எல்லாமே பேரலலா நெறைய விஷயம் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான மாரி எவ்ளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும், உங்களால பண்ண முடியும். பிகாஸ் ஏன் அப்டின்னா, நம்ப இப்ப யூஸ் பண்ற டே டூ டேல யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளக்ஸான அப்ளிகேஷன். YouTube வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள்னு தெரியும். பட் வந்து அ அதுல வந்து நெறைய பேரலல் ப்ராசஸிங், நெறைய சீக்வென்ஷியல் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே ஃபிட் பண்ணி ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவ. ஸோ ஃப்ரேம் ஒர்க் எக்ஸாம்பிள் வந்து நெறைய இருக்கு. ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ஜாவால இருக்கு. ஆ எக்ஸ்பிரஸ் நோட்ல இருக்கு. ஆங்குலர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு. ஆம் ஸோ இந்த மாரி நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே. ஐ திங்க் இந்த ட்ரெயின் எக்ஸாம்பிளும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். பட் ஆனா ஒரு சிம்பிள் ஃபீச்சர். பட் திஸ் லெகோ கிவ்ஸ் யூ மோர் ஈவன் more accurate analogy or uh, more accurate analogy, what I can say. Okay. So difference between API and library. So libraryங்கிறது ஒரு ஃபங்ஷன் ஒரு ப்ரீ ரிட்டன் கோட அது வந்து ஒரு வேலைய செய்யும். ஆனா APIங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டூ லைப்ரரி. I'll explain what it is. Okay. Can I move on? I hope this train example is also one of the simple example. பட் திஸ் லெகோ வில் கிவ் யூ மோர் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து ஒரு அனாலஜியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ லைப்ரரி என்ன பண்ண முடியும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ண முடியுங்கிறது நீங்கள் இன்னும் இது வந்து நான் எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே கவர் பண்ண முடியாது. நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டை மட்டும் கவர் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த அனாலஜி வச்சு நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த 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 லெகோ பிளாக்ஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியும், இதில் என்னென்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் லைப்ரரி பத்தி நெறைய லைப்ரரியும் ஃப்ரேம் ஒர்க் பத்தின டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நெறைய புரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அது இல்லாம டவுன் த லைன் நீங்க வந்து ஆங்குலர் நீங்க டெவலப் பண்ணும்போது யூ வில் ஹேவ் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் ஹவ் ஆல் ஆஃப் திஸ் இஸ் வொர்க்கிங். ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஐ வில் மூவ் ஆன். ஓகே. இது வந்து லாஸ்ட் மீட்டிங்ல நம்ம பேசினது தான். ஜஸ்ட் கன்டினியூஷன் ஆஃப் லாஸ்ட் மீட்டிங். ஓகே. பிஃபோர் தட் உங்களுக்கு வந்து லாஸ்ட் மீட்டிங்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஐ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் திஸ் ஃபர்ஸ்ட் பட் ஐ மிஸ்ட் இட். லாஸ்ட் டாபிக்ல நம்ம பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். Do anyone have any doubts? Okay, thanks Bhavana for replying. Hey, please do reply it. Thanks Kabir. Okay, Nitya. Thank you all. Okay, I'll move on. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் வந்து எப்படி நடக்குது? ஸோ கிளைண்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் யூஸ் பண்ணுறவங்கள கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம வந்து இப்போ யூடியூப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு கிளைண்ட். கஸ்டமர் ப்ளஸ் கிளைண்ட். ஸோ கிளைண்ட்டுங்கிறது எப்படின்னா,
நார்மலா யூடியூப் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ் டு த கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? அவங்க கஸ்டமர்ஸ்க்கு தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க. பட் ஆனா கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லாம நம்ம கிளையண்ட்ன்னு சொல்றோம். ஸோ கிளையண்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம வந்து நமக்கு வந்து பிசிக்கலா ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா, நமக்கு வந்து ஒரு மீடியம் தேவை. அதாவது இப்ப நமக்கு வந்து ஒரு Chrome ப்ரௌசர் தேவை. வி நீட் சம் டூல் ஃபார் அஸ் டூ எஃபெக்டிவ்லி கனெக்ட் டு யூடியூப். ஸோ நம்மளோட Chrome சாஃப்ட்வேர் தான் கிளையண்ட்ன்னு சொல்லுவாங்க. பட் கிளையண்ட் the customer uses the client software to to communicate with the whatever service you are interested. இப்போ நீங்க யூடியூப் கனெக்ட் பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும், Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி யூடியூப்னு போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா, it will make a call to YouTube server and get all the information. So அதுதான் client, customer and server. So பேசிக்கா நம்ம கஸ்டமர் கிளையண்டோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம பெருசா வந்து கவர் பண்ண மாட்டேங்கிறோம். பட் இட் மேக் சென்ஸ் பிகாஸ் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு Chrome கூட எப்படி இன்டராக்ட் பண்ணோம், நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணி இன்டராக்ட் பண்ணலாம். யூ கேன் யூஸ் வாய்ஸ் ஓவர், யூ கேன் யூஸ் UI மவுஸ் யூஸ் பண்ணி நீங்க பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கிளைண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு there are a lot of ways and more intuitive. இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா ஒரு கிளைண்ட் சாஃப்ட்வேரும் சர்வரும் எப்படி கனெக்ட் பண்ணிக்குது, ஸோ அதுதான் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். ஸோ அதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட் வீக் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் அப்ரோச் நான் சொல்லியிருந்தேன். மீடியம், ஸ்ட்ரக்சர் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மீடியம். ஓகே, மீடியம் இல்லைன்னா ரூல்ஸ் ப்ரொசீஜர் அந்த மாதிரி வந்து ஒரு அனாலஜி மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவுமே ஒரு சின்ன அனாலஜியில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ சிம்பிளா இப்போ எகெயின் இந்த கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் சிம்பிளா. இப்போ நீங்க யூடியூப் வீடியோ பார்க்கணும்னா, யூடியூப் சர்வர்ல இருந்து அந்த வீடியோ வந்து உங்களோட மிஷினுக்கு வந்தா தான் உங்களால பார்க்க முடியும். எல்லாமே வந்து சிம்பிள் லைக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அனாலஜி வந்து போஸ்டல் சர்வீஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து ஃபைனலா கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து போஸ்டல் சர்வீஸ்ல வந்து நமக்கு வந்து இந்தியன் போஸ்ட் இருக்கு, ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் போஸ்ட்ல வந்து என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இட்ஸ் எ கவர்மெண்ட் சர்வீஸ், ஸோ தே டேக் தேர் ஓன் ஸ்பீட். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 டே டெலிவரி அப்படிலாம் ஒரு நிறைய கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வேணுங்கிற ஒரு மீடியமா நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ போஸ்டல்லே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது டிஃப்ரெண்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கொரியர் அனுப்பணும், இல்ல போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா, யூ நீட் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்வலப். இப்போ நீங்க வந்து ஒன்றும் இல்லை, இந்த பிளாக்கே, இந்த லெகோ பிளாக்கே நீங்க வந்து நான் இங்கேருந்து அருணுக்கு அனுப்பணும் அப்படின்னா, நான் கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஐ நீட் அ என்வலப். அந்த என்வலப் எதுக்கு அப்படின்னா, இட் ஹெல்ப் மீ டு செக்யூர் ஆல் த ஐட்டம்ஸ். அது இல்லாம வந்து அந்த என்வலப்க்கு மேல நம்ம வந்து ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ் அதெல்லாம் எழுதியிருப்போம். பேசிக்கா என்னன்னா, கொரியர் சர்வீஸ் வந்து தே வில் யூஸ் ஆல் திஸ் ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ் டு மேக் ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் ஆர் ஆக்சுவல் சர்வீஸ். இப்போ எங்கிட்ட இருந்து அவங்க அனுப்பணும் அப்படின்னா, யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தெரியணும், எங்க இருந்து இது வந்துச்சு அப்படின்னு தெரியணும். ஸோ அதுதான் நான் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வில் ஹெல்ப் அஸ் டு மேக் த ஆக்சுவல் ஒர்க் பாசிபிள். ஓகே, அண்ட் தென் நீங்க வந்து சிம்பிளா வந்து இப்ப நானும் அருணும் வந்து இப்ப நான் வந்து கூட்ஸ் அனுப்புறதா சொல்றேன். பட் இப்ப நான் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னாலும் ஐ கேன் ஸ்டில் யூஸ் அ போஸ்டல் சர்வீஸ், ரைட்? நான் வந்து ஒரு லெட்டர் எழுதி உள்ள என்வலப்குள்ள போட்டு ஐ கேன் சென்ட் இட். ஸோ நான் பேசுற லாங்குவேஜ் அவருக்கு புரியணும்னா வி ஷுட் ஹாவ் அ காமன் நோன் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ், தமிழ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இதே எக்ஸாம்பிள் தான், பட் ஐ கேன் கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் அனாலஜி. ஒரு வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீடியம் அப்படிங்கிறது என்னன்னா மொபைல் நெட்வொர்க். ஸோ மொபைல் நெட்வொர்க்ல வந்து நமக்கு ஜியோ இருக்கு, ஏர்டெல் இருக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய மீடியம்ஸ் இருக்கு. ஸோ இப்ப இந்த நெட்வொர்க்லாம் இருக்கு. பட் ஆனா அந்த நெட்வொர்க் ஒர்க் பண்ணணும்னா யூ நீட் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். பேசிக்கா என்னன்னா, உங்கள்ட்ட ஒரு மொபைல் டிவைஸ் இருக்கணும். அதுல யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் நெட்வொர்க் கவரேஜ் அண்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் நான் வந்து அருணுக்கு கால் பண்ணணும்னா ஐ நீட் அ
ஹிஸ் ஃபோன் நம்பர் பிகாஸ் இங்கே எப்படி ஒரு 2 அட்ரஸ் சொல்கிறோமோ, அதாவது எனக்கு வந்து நான் ஒரு ஃபோன் பண்ணோன்னா ஐ ஷுட் நோ வாட் இஸ் அருண்ஸ் ஃபோன் நம்பர். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் ஐ நீட் திஸ் டிவைஸ். ஓகே, அங்கே எப்படி என்வலப்போ அந்த மாதிரி சிம்பிளாக மொபைல் டிவைஸ். அண்ட் தென் இப்போ நான் ஃபோனில் பேசும்போதும் நான் பேசுகிற லாங்குவேஜ் அவருக்கு புரியணும்னா வி ஷுட் ஹாவ் அ காமன் நோன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் தமிழ் அதே மாதிரி தான். ஸோ லெட்ஸ் கம் டு கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ கிளைண்ட் அண்ட் சர்வர் வந்து இது இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த 2 எக்ஸாம்பிள் மாதிரி தான். மீடியம் ஆர் ரூல்ஸ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம என்ன மென் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்டிபி, எஃப்டிபி, எஸ்எம்டிபி நம்ம நிறைய போன தடவை ஃபுல்லாக நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு 10 எக்ஸாம்பிள் கிட்ட பார்த்தோம் நம்ம. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு வெப் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இட் சேஸ் இந்த நேம். ஸோ ஃபைல ஏதாவது பெரிய பெரிய ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து எஸ்எம்டிபினா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு மெயில் அனுப்புறதுக்கு, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில், யாகு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோகால் வழியே தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இப்போ இங்கே நம்ம எப்படி ஒரு என்வலப் ப்ளஸ் வந்து ஃப்ரம் அட்ரஸ், ட்ரூ அட்ரஸ், இல்லைன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் தான் நம்மளால வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் அனுப்ப முடியும் அப்படின்னா அந்த மாதிரி தான் ஹியர் ஃபார் அஸ் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி நமக்கு என்ன தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரெஸ்ட், சோப்பு, ஜிஆர்பி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீஸ் இருக்கு. I'll go to one by one. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு URL தெரியணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா கெட் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்னா நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வாங்கணும், அதை யூடியூப்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னா கெட் யூஸ் பண்ணணும், கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு அதாவது யூடியூப் கொடுக்க போறீங்க, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண போறீங்கன்னா அது வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட். ஓகேவா? நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிசோர்ஸில் இருக்க அதாவது யூடியூப் சர்வரில் இருக்க ஒரு வீடியோவை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் யூஸ் டெலீட் சர்வீஸ். ஸோ இது மோர் ஆர் லெஸ் வந்து இங்கே எப்படி ரிசிப்பன் நம்பர், அதாவது ஒரு ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் வச்சோ சோப் வச்சோ இதெல்லாம் பண்ண முடியும். ரெஸ்ட்டுங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸானது. ரெஸ்ட் தான் மோஸ்ட்டாக வந்து வெப்சைட்ஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நெட்வொர்க் டேப்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போயிட்டு நெட்வொர்க் டேப் இன்ஸ்பெக்ட் பண்ணி நெட்வொர்க் டேப் போனீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் கால்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். சோப்புங்கிறது வந்து ஒரு 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 ஓல்டு அப்ரோச். சோப் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஜிஆர்பிசி அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு இன்னும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். இப்போ இந்த மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்பிசியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்ட்டில் வந்து சின்னதாக ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் ஜிஆர்பிசியில் எப்படின்னா நீங்கள் ஆட்டோனமஸ் கார்லாம் இருக்குல்ல, நீங்கள் உங்களுக்கு ரியல் டைம் கேமரா ஃபீடை எடுத்து அதில் பேக் எண்டுக்கு அனுப்பி அதுலேருந்து டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ வந்து ரொம்ப அதிகமான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது இந்த ஜிஆர்பிசி. ஓகேங்களா? இதுவுமே நம்ம டவுன் த லைன், பிகாஸ் நம்ம ஏஐ செஷன் ஒன்று வச்சிருக்கோம். நம்ம ஃபைனலாக எப்படி ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வந்து டேட்டா எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜிஆர்பிசி யூஸ் பண்ணுவோம். I'll explain it. ஓகே. அண்ட் தென் இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் நம்ம வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கும்ல, அதே மாதிரி தான். இப்போ உங்கள் கிளைண்ட் சாஃப்ட்வேரும் யூடியூப்பும் நீங்கள் 2 பேரும் பேசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் யூடியூப் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தமிழ் சாங் வேணும் அப்படின்னு சொல்லி அடித்து அனுப்புறீங்கன்னா த யூடியூப் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதுதான் யூசர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு வி ஷுட் ஹாவ் அ காமன் லாங்குவேஜ். நம்ம வந்து இப்போ நாருன்ட்ட பேசணும்னா இங்கிலீஷ் தமிழ், அவருக்கும் இங்கிலீஷ் தமிழ் தெரியணும். இப்போ நான் வந்து ஸ்பானிஷில் பேசி அவருக்கு புரியல அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ ஒரு கிளைண்ட் சர்வரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டேட்டா ஃபார்மேட் இருக்கு, டேட்டா ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. அதுதான் எக்ஸாம்பிள் ஜேசான், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க, XML இருக்கு, YML இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கு. இப்போதைக்கு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஜேசானை. ஸோ அது இல்லாமல் வந்து ஒய்எம்எல்லும் வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னைக்கு ஒருத்தவங்கக்கிட்ட வந்து டாபிக் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் ஹூ இஸ் இட் இந்த டேட்டா ரெப்ரஸன்டேஷன் இன்னைக்கு யாரோ எடுக்கணும்ல?
மகேஸ்வரி, தேங்க்யூ. யா. ஸோ இதுதான் ஒரு 3 ஸ்டெப் அப்ரோச். நீங்க இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வந்து கிளைண்ட் சர்வர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. கிளைண்ட் சர்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 பர்சன் எப்படி பேசிக்குவாங்களோ அதே ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். அதை எப்படி வந்து இன்டர்நெட் வேர்ல்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். Do you guys have any question here? So, do you guys able to understand this? So, client server என்ன இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். I explained it one more time. Because last time நம்ம வந்து இதை நம்ம கவனிச்சு நிறைய பார்த்தோம். HTTP, FTP, SMTP எல்லாம் பார்த்தோம். ஸோ ரெஸ்ட்டும் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் வந்து when we actually work on creating backend service இந்த ரெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் கிளியராக. Because we have a detailed session on this. I do something. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஐ அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ ஏபிஐங்கிறது என்னன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஓகே. ஸோ இந்த நேம்லேயே வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் அன் அப்ளிகேஷன் ஏ, ஐ ஹாவ் அப்ளிகேஷன் பி. இந்த 2 அப்ளிகேஷனும் பேசிக்கணும். ஓகேங்களா? இன்டர்ஃபேஸுங்கிறது ஜஸ்ட் வந்து ஹவு ஐ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட். கம்யூனிகேஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ 2 அப்ளிகேஷனும் பேசிக்கணும், ஆனால் ப்ரோக்ராம் வழியாக பேசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏபிஐ. ஸோ ஹவு ஐ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் அப்ளிகேஷன் ஏ வித் அப்ளிகேஷன் பி. இப்போ இந்த ஏ வந்து பியோட கனெக்ட் பண்ணும், அதே மாதிரி பி ஆல்சோ வாண்ட் டு கனெக்ட் டு ஏ. இந்த 2 பேரும் பேசிக்கணும்னா we need something in between, right? அதுதான் வந்து ஏபிஐன்னு சொல்கிறோம். ஸோ ஏபிஐங்கிறது இந்த டெஃபினேஷன்லேயே இருக்கு. 2 அப்ளிகேஷன்ஸும் ப்ரோக்ராம் வழியா. பிகாஸ் ப்ரோக்ராம் வழியானா நீங்கள் கோட் எழுதும் போது வந்து உங்கள் அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் நீங்கள் கால் பண்ணி ஒரு டேட்டா வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இதே மாதிரி அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறது. 2 அப்ளிகேஷனும் ப்ரோக்ராம் வழியாக எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் ஏபிஐ. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து வெதர் ஏபிஐஸ்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. இப்போ சிம்பிளாக வந்து இப்போ உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் சும்மா வெதர்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் த வெதர். பட் ஆனால் அந்த வெதர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸோ இல்லை கூகுளோ மெயின்டைன் பண்ணல. இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒரு வெதர் டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணும். இன்னைக்கு எவ்வளோ மழை வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கணும். நீங்கள் என்ன பண்ணலான்னா நேராக போய் அவங்கள்ட்ட கேட்கலாம், என்ன இன்னைக்கு வெதர் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு எண்ட் யூசர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து கூகுளில் டைப் பண்ணி கேட்டாங்கன்னா வேணும். அதை ப்ரோக்ராமேட்டிக்காக கேட்குறாங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் ரெண்டர் ஆகும் போதே அந்த வெதர் வந்து இன்னைக்கு என்ன வெதர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நான் வந்து அந்த பேஜ் ரெண்டர் ஆகும் போது ஐ ஷுட் மேக் அ கால் டு வெதர் டிபார்ட்மெண்ட் த்ரூ ப்ரோக்ராமேட்டிக்கலி அண்ட் கலெக்ட் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ஐ ஹாவ் டு ஷோ இட். ஸோ அதுதான் ஏபிஐ. அதாவது இப்போ வெதர் டிபார்ட்மெண்ட் கூட பேசி, அது வெதர் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா வெதர் அப்ளிகேஷன் கூட பேசி அவங்ககிட்ட இருந்து டேட்டா வாங்குறது தான் வந்து ஏபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிஐஸ் இப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே ஏபிஐஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து குரோம் கூட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். இப்போ இதில் வந்து யூடியூப் சர்வர் இது ரெண்டும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதும் ஏபிஐ வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இது மொத்தமாக ஒரு கிளைண்ட்டு சர்வரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது வந்து ஒரு காமனான ப்ரோக்ராம் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஏபிஐங்கிறது ஒரு காமன் நேம். ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ப்ராசஸர்லாம் நீங்கள் யாராவது ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய இன்புட் அவுட்புட் சேனல்ஸ் இருக்கும். அதாவது
நீங்க ஒரு ப்ராசஸ் கூட பேசணும்னா இந்த 2 போர்ட்ட யூஸ் பண்ணி தான் நீங்க பேசணும் அப்படிங்கிற மாரி இருக்கும்ல. அதே மாரி தான் சிம்பிள். 2 அப்ளிகேஷனும் பேசிக்கணும். அ அது அத அத வந்து காமனா எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னா, ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வந்து லைப்ரரீஸ்க்கும், ஏபிஐஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஏபிஐங்கிறது ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்றதுக்கு 2 அப்ளிகேஷன் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அ எது தேவையோ அதெல்லாம் நம்ம ஏபிஐஸ்ன்னு சொல்றோம். லைப்ரரிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் ஃபங்ஷன நம்ம கோட்ல பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அடிஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மேத் லைப்ரரிய நீங்க உங்க கோடுக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு 2 இன்புட் குடுத்தீங்கன்னா, அது வந்து ஒரு அவுட்புட் குடுக்க போது. இட் டஸ் ஒன் ஜாப். இல்லன்னா ஒரு பர்ப்பஸ் அது பண்ணும். ஒரு பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். ஆனா ஏபிஐங்கிறது 2 டிஃபரண்ட் சிஸ்டம கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இது 2மே ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் அ அ பெர்ஸ்பெக்டிவ் ஆர் டிஃபரண்ட் அ விஷயம் ஆக்சுவலா. இது 2ம் ஒண்ணு கிடையாது. Why do people sometimes refer a library as an API? What is the key difference between uh, ஸோ அவங்க லைப்ரரிய வந்து அவங்க இப்படி இப்படி ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்றீங்க. அப்ளிகேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து ஒரு மேத் லைப்ரரி இருக்கு. ஸோ இந்த மேத் லைப்ரரிக்குள்ள என்னன்னா, ஒரு செட் ஆஃப் கோட் தான் இருக்கும். செட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட். ஓகே. ஸோ அ ஸோ இத வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இத நம்ம இம்போர்ட் பண்ணணும். நம்ம லைப்ரரீஸ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு, நாம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு, இப்ப இதுக்குள்ள இருக்க கோடு கூட நீங்க பேசுறீங்கல்ல, அ இப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நான் என்ன எழுதியிருப்பேன்னா வச்சுக்கோங்க, ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதாவது இந்த மேத்ல அதாவது சிம்பிளா வந்து சொல்லணும்னா, மேத் டாட் ஆட்ன்னு குடுத்துட்டு, நான் 2 இன்புட் குடுப்பேன். ஓகேங்களா? இன்புட் 1, இன்புட் 2 அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். குடுக்கும்போது இன்டைரக்ட்டா இந்த ப்ரீ ரிட்டன் கோட அ ப்ரீ ரிட்டன் கோடுக்கு வந்து ஐ ஹேவ் டூ கம்யூனிகேட். நான் இந்த 2 இன்புட் குடுக்குறேன். நீ எழுதின கோட வச்சு இதுக்கு வந்து அவுட்புட் குடு அப்படிங்கிற மீனிங். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த அ லைப்ரரியிலும் இத வந்து ஒரு ஏபிஐ கனெக்ஷன் மாரி எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, இது ஒரு புரோகிராமு, இது ஒரு புரோகிராமு. ஸோ இது 2ம் பேசிக்கிறதும் இட்ஸ் ஆல்சோ சிம்ப்ளி கால்ட் அஸ் ஏபிஐ. இந்த மாரியும் சொல்லலாம். பிகாஸ் ஏபிஐங்கிறது எப்படின்னா, 2 புரோகிராமும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல நீங்க இத வந்து இந்த லைப்ரரி வந்து இன்னொரு அப்ளிகேஷனாவும், நீங்க டெவலப் பண்ற அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷனாவும் நீங்க நெனச்சீங்கன்னா, வென் யூ ஆர் ட்ரைங் டூ யூஸ் அ சர்டைன் ஃபங்ஷனாலிட்டி ஆன் த லைப்ரரி, மேத் லைப்ரரில ஏதாவது ஒரு ஃபங்ஷனாலிட்டி யூஸ் பண்றீங்கன்னா, விச் இஸ் நத்திங் பட் இந்த ஆப் வந்து இந்த ஃபங் இந்த இந்த அ அதாவது இந்த ஆப் வந்து இந்த மேத் லைப்ரரி கூட கம்யூனிகேட் பண்ற மாரி தான். அதுதான் வந்து லைப்ரரியும் இட்ஸ் ஆல்சோ இன்டைரக்ட்லி கால்ட் அஸ் ஏபிஐ. பிகாஸ் அது 2ம் கம்யூனிகேட் பண்ணிக்குது. இத கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் நம்மளால வந்து இந்த இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, ஃபைனலா வந்து இட் இட் புரோவைட்ஸ் சம் அவுட்புட். ஓகே. ஐ ஹோப் திஸ் இஸ் ஓகே. Because yeah, why I got this doubt, Keras, this Keras is also called as API, is also called as library. Somehow, like, yeah, this is how I got confusion sometimes. Yeah, பட் சிம்பிளா the application I what get you this. written is also one of the application. இந்த நீங்க லைப்ரரியும் நீங்க ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் நீங்க கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, then it is if you want to communicate with them to get the answer for math.add, then it's also communicating with the library, right? So they also collectively called as API. Yeah. But Okay, so APIங்கிறது this ஒரு is something ஜெனரல் like high level API or something like that we can say. கரெக்ட். the Yeah, math.addங்கிறது எப்படின்னா ஒரு ஹை லெவல் ஏபிஐ, இந்த லைப்ரரியில இருக்க ஒரு ஏபிஐ மாரி. yeah, I get it. Yeah. ஓகே. சார் இப்போ ஏபிஐக்கு ஒரு கம்யூனிகேஷன் பர்ப்பஸ்க்கும் தான். எனக்கு புரியல கவியரசி. இன்னொரு தடவ கேளுங்க. யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அன்மியூட் இட். கவியரசி உங்களால அன்மியூட் பண்ணி பேச முடியுதா? சார் அப்ப ஏபிஐல டைப்ஸ் இருக்கா? ஏபிஐல டைப்ஸ் இருக்கு. ஆஸ் யூசுவல் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்ப பார்த்தீங்கன்னா, கெட்டு, போஸ்ட் அந்த மாரி வந்து ஒரு ஏபிஐஸ்லயே வந்து நெறைய டைப் இருக்கு. ஆம்.
அதாவது வந்து இப்ப நான் என்ன சொன்னேன்னா, இப்ப 2 அப்ளிகேஷனும் பேசிக்கணும்னா, அதாவது இந்த அப்ளிகேஷன் 1ம் இந்த ஒரு லைப்ரரியும் பேசிக்கணும்னா, உங்களுக்கு வந்து ஏபிஐ இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஏபிஐ மெத்தட்ஸ் அப்டின்னா, இங்க என்ன நம்ம சொல்றோம்னா, கெட்டு, போஸ்ட்டு, ஆம், ஆம், டெலீட்டு, ஓகே. அடுத்து வந்து புட் அந்த மாரி சொல்லிட்டு நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஏபிஐஸும் ஒவ்வொரு வேலைய பண்ணும். நீங்க கெட்னா நேம்லயே புரியுது. யூ ஆர் ட்ரைங் டூ கெட் சம் இன்ஃபர்மேஷன். சிம்பிளா இப்ப இந்த இடத்துல ஒரு கெட் ஏபிஐ யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த லைப்ரரிக்குள்ள சாரி. ஸோ இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு கெட் கால் வந்து இந்த மேத் லைப்ரரிக்குள்ள கால் பண்ணுது அப்டின்னா, நீங்க இந்த மேத் லைப்ரரிலருந்து எதையோ வாங்க ட்ரை பண்றீங்க. அதுதான் கெட். ஸோ டூ கெட் சம் டேட்டா. ஓகே. போஸ்ட் அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் டு கிவ் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ கிவ் சம் இன்ஃபர்மேஷன் டு த அதர் லைப்ரரி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? டெலீட்னா இப்ப நீங்க வந்து இப்ப இந்த 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 லைப்ரரிக்குள்ள வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இத நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து டெலீட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வந்து புட்டு ஒரு 6 ஃபங்ஷன் என்னமோ இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் மோஸ்ட்டா நம்ம எல்லாரும் அதிகமா யூஸ் பண்றது இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது கெட்டு, போஸ்ட்டு, டெலீட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஐ ஹோப் கவியரசி உங்களுக்கு புரியுதா? இல்லன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு புரியலன்னா, பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஏபிஐ ஒன்லி கம்யூனிகேஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றதா ஆமா. அ ஏபிஐங்கிற நேம்லயே இருக்குல்ல. அம் அ 2 ப்ரோகிராமும் 2 அப்ளிகேஷனும் கம்யூனிகேட் பண்றது, எப்படி பண்றது? அது வந்து ப்ரோகிராமேட்டிக்கா கம்யூனிகேட் பண்றோம். இப்ப வந்து டைரக்ட்டா போய் நீங்க பேசல. இப்ப வெதர் டிபார்ட்மென்ட்ட டைரக்ட்டா போய் நீங்க கேட்கலாம். பட் ஆனா, அ எனக்கு பதிலா என்னோட அப்ளிகேஷன் ரெண்டர் ஆகும்போது, என் அப்ளிகேஷன் எனக்கு பதிலா போய், அ அவங்க அவங்களோட அப்ளிகேஷன பேசி, அங்கருந்து டேட்டா வாங்கி நமக்கு காட்டுது. ஸோ அப்படிதான் எல்லாமே இப்ப ரியல் டைம் இப்ப நீங்க டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும். இப்ப இந்த ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருக்கும். அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்க இருந்த இன்ஃபர்மேஷன உங்களுக்கு விசிபிள் ஆகணும்னா, சம்மன் ஹாஸ் டூ ரியலி மேக் அ கால், ஏபிஐ கால் டூ கெட் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ஃபைனலி ஷோ டூ அஸ். ஸோ இந்த ஏபிஐயும் இங்க நான் குடுத்திருக்கிறது தான். இப்ப இங்க எப்படி என்வலப் மொபைல் மாரி, அ இங்க இந்த ரெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கேன். ரெஸ்ட் இஸ் அன் ஏபிஐ. அ ஓகே. ரெஸ்ட் ஏபிஐஸ்ல வந்து ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து சோப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஜிஆர்பி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து சிம்பிளா வெப்சைட் கம்யூனிகேஷனுக்கு ரெஸ்ட் ஏபிஐஸ் யூஸ் பண்றோம். இப்ப ரெஸ்ட் ஏபிஐஸ்க்கு முன்னாடி இருந்தது சோப் ஏபிஐஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ணோம். அத நம்ம பார்ப்போம். அது வந்து இப்போதைக்கு நெறைய பேர் யூஸ் பண்றதில்ல. வி கேன் லீவ் இட். இந்த ஜிஆர்பிசிங்கிறது எப்படின்னா, அ ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்ப வந்து இந்த ஜிஆர்பிசி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. Thank you, sir. Understand, sir. ஓகே. தேங்க் யூ. ஏபிஐ ஒன்லி கம்யூனிகேஷன். புவனா உங்களுக்கு புரிஞ்சுச்சுல்ல? ஓகே. ஸோ Yes, sir. ஓகே. தேங்க் யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கேளுங்க. Sir, good evening, sir. I'm Mahalakshmi, sir. சொல்லுங்க மகாலட்சுமி. Sir, REST, GET, POST எல்லாமே டைப்ஸ் தானா சார்? இதுல அப்பியோட டைப்ஸ் தானா எல்லாமே? ஆம், அதாவது வந்து ஓகே. மேபி லிட்டில் மேக் கிளியர். ஏபிஐங்கிறது ஜஸ்ட் ஒரு காமன் நேம். ஒரு 2 அப்ளிகேஷனையும் பேசிக்கிறோம். ஓகேவா? பேசுறதுக்கு நெறைய அ அ டிஃபரண்ட் மெத்தட்ஸ் இல்லன்னா டிஃபரண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அம் ஏன்னா டிஃபரண்ட் அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாரி இருக்கும். இப்ப நான் ரெஸ்ட்ன்னு சொல்லும்போது, இட்ஸ் ஃபார் வெப்சைட் கம்யூனிகேஷன். மேக்ஸிமம் வெப்சைட் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து அ அம் அ சிம்பிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்கு யூஸ் பண்றது. ஓகேங்களா? அ இப்ப வந்து ஜிஆர்பிசி அப்படின்னு சொல்றோம். இது வந்து எப்படின்னா, அதே மாரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். பட் வந்து அம் அம் நெறைய இமேஜ், வீடியோஸ்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரீம் ஆயி வந்து உங்களுக்கு வேணும். நெறைய வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா,
இந்த ஜிஆர்பிசி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏபிஐஸ்க்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன ரெஸ்ட்ங்கிறது என்னன்னா, இந்த ரெஸ்ட் இப்ப இந்த நீங்க வெப்சைட் கூட பேச போறீங்க. அதுல உங்களுக்கு வந்து கெட் பண்ற ஃபங்ஷனாலிட்டி இருக்கலாம். போஸ்ட் பண்ற ஃபங்ஷனாலிட்டி இருக்கலாம். டெலீட் பண்ற ஃபங்ஷனாலிட்டி இருக்கலாம். புட் ஃபங்ஷனாலிட்டி இருக்கலாம். இந்த ரெஸ்ட் மெத்தட்ல இதெல்லாம் வந்து இன்டர்னலா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏபிஐங்கிறது ஒரு காமன் நேமு. அதுல ரெஸ்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த டைப்பு. அதுக்கு வந்து எஃபிஷியன்ட்டா பண்றதுக்கு நீங்க கெட் போஸ்ட் ஏன்னா வெப்சைட் கூட கம்யூனிகேட் பண்ண போறீங்க. வெப்சைட்ல என்ன மாரி கம்யூனிகேட் பண்ண போறீங்க? கெட் பண்றீங்கன்னா அதுக்கு கெட் ரெக்வெஸ்ட். போஸ்ட்டுக்குன்னா போஸ்ட் அதே மாரி. அதே மாரி ஜிஆர்பிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவ கெட் பண்றதுக்கு, போஸ்ட் பண்றதுக்கு தே வில் ஆல்சோ ஹேவ் சம் புரோட்டோகால். கெட் போஸ்ட்ன்னு கூட அங்கேயும் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஐ அம் நாட் ஷூர். ஓ! உங்களுக்கு புரிஞ்சா? இல்ல இன்னும் நான் வேற மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனா? இல்ல சார். இல்ல. புரிஞ்சுச்சு சார். தேங்க் யூ சார். ஓகே. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. அ எ நெறைய விஷயம் வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருக்கலாம். பட் ஆனா டவுன் த லைன் யூ கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் இட். Okay. Can I say that if API calls the communication layer, which while protocol secures the um, okay. Okay. So, ஓகே. இத வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, புரோட்டோகால் ஓகே. ஒரு அனாலஜி எடுத்துக்குவோமே. நான் ஆக்சுவலா இன்னும் ஒரு அனாலஜி யோசிச்சு வச்சிருந்தேன் ஆக்சுவலா. இப்ப நெட்வொர்க்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்டர்நெட். ஸோ இது எல்லாமே இன்டர்நெட்ல நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, ஆம் அ நெட்வொர்க்குள்ள வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு புரோட்டோகால்ஸ் அப்டின்னு நெறைய சொல்றோம். ஆம் அதுக்கப்புறம் வந்து லைப்ரரீஸ், ஏபிஐஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி ஏதாவது ஒரு காமன் அனாலஜி இருக்கா? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஸோ அப்பதான் வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எப்படின்னா, பட் இன்னும் ஃபுல்லா டெவலப் பண்ணல. பட் சிம்பிளா நம்மளோட நம்ம கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. அதே மாரி இப்ப நம்ம வீட்ல இருந்து இப்ப இன்னொருத்தவங்களோட வீட்டுக்கோ, இல்ல இன்னொரு பில்டிங்க்கோ நீங்க போணும் அப்படின்னா, நமக்கு வந்து ரோட்வேஸ் இருக்கு. ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ அ லெட்ஸ் டேக் அ ரோட் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ அத வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அ ஸோ இன்டர்நெட்ங்கிறது எப்படின்னா, இந்த ரோடு நெட்வொர்க் இப்ப ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் போணும்னா, நீங்க வந்து ஒரு சர்வீஸ் ரோட்ல இருந்து வந்து ஒரு ஹைவேக்கு போவீங்க. ஹைவே வந்து இன்னொரு ஹைவேயோட கனெக்ட் ஆகும். அது வந்து இன்னொரு சிட்டிக்கு போணும்னா, நீங்க வந்து நேவிகேட் பண்ணி போவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அனாலஜி வச்சு அ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த ரோட்வேஸ் வந்து நத்திங் பட் இன்டர்நெட். அதாவது அந்த அ அ இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும். இப்ப நம்ம போறது இருக்குல்ல. இப்ப ரோட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆக முடியும். அத வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரோடுங்கிறது இன்டர்நெட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆம் அ நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் இருக்கு. அட்ரஸ்ங்கிறது நத்திங் பட் ஐபி அட்ரஸ். உங்க இந்த நெட்வொர்க்ல இல்லன்னா இந்த உலகத்துல நீங்க வந்து உங்க வீட்ட ஒரு யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணனும்னா, வி நீட் அ அட்ரஸ். ஓகேங்களா? அது வந்து ஐபி அட்ரஸ். ஸோ அடுத்து வந்து இப்ப நான் அந்த புரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ புரோட்டோகால்ஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இந்த HTTP புரோட்டோகால், FTP புரோட்டோகால், SMTP புரோட்டோகால் அப்டின்னு சொல்லிட்டு, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆ இப்ப ரோடு வந்து நீங்க அ ஒரு நெறைய ரூல்ஸ் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம வந்து இப்ப தனித்தனி சர்வீஸ் லைன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க லோக்கலா டிராவல் பண்ணணும்னா ஒரு ரோடு. ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு ஒரு ரோடும், வரதுக்கு ஒரு ரோடு இருக்குல்ல. ஸோ இந்த மாரி ரூல்ஸ்லாம் இருக்கிறது வந்து புரோட்டோகால்ஸ். இப்ப வந்து நீங்க அ இங்கருந்து ஒரு டெஸ்டினேஷன் போணும்னா,
நீங்க என்ன பண்ணணும், இந்த சர்வீஸ் ரோட்ல ஃபர்ஸ்ட் போகணும். அடுத்து வந்து இந்த ஹைவேல இந்த டைரக்ஷன்ல நீங்க போகணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். அது வந்து புரோட்டோகால்ஸ். அதே மாதிரி வந்து இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணணும்னா இந்த மாதிரி செட் ஆஃப் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து இந்த மாட்டு வண்டிலாம் நீங்க யூஸ் பண்ணி போகக்கூடாது. இப்போ எக்ஸ்பிரஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்லோவா போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்கும். அது வந்து எதுக்குன்னா ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு. இப்போ நீங்க சர்வீஸ் ரோட்ல நீங்க ஸ்லோவா போகலாம். பிகாஸ் அது வந்து லோக்கல் அந்த ஏரியா மக்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தனியா கொடுத்துருக்காரு. அவங்க வந்து ஹைவேல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே ஸ்லோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய சர்வீஸ் லைனுங்கிறது ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஹைவேக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். எக்ஸ்பிரஸ் லைனுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போ வந்து ஹெச்டிபிஎஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பிரைவேட் எக்ஸ்பிரஸ் ரோடு மாதிரி வச்சுக்கோங்க. அதுல வந்து இந்த வந்து ஒரு விஐபிஸ் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஹெச்டிபிஎஸ் புரோட்டோகால். ஓகேங்களா? ஹெச்டிபி புரோட்டோகால் அப்படின்னா நார்மலா நீங்க வந்து ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா சிட்டி லிமிட்குள்ள வரக்கூடாது, சிட்டி அவுட்டர் லிமிட்ல தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் புரோட்டோகாலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பட் நெட்வொர்க் எல்லாம் ஒரு காமன் தான். ரோட் சிஸ்டம் தான் நெட்வொர்க்கு, அது இன்டர்நெட். ஸோ அதுல புரோட்டோகால்ஸ்ங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு பர்பஸ்க்காக நீங்க வந்து ஒவ்வொரு ரோட வந்து தனித்தனியா பிரிச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து புரோட்டோகால்ஸ். ஸோ இப்போ அந்த புரோட்டோகால்ஸ்லயே வந்து நீங்க போகணும்னா யூ நீட் அ கார். காருங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். இங்க நான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து ஒரு காரு, பஸ் அந்த மாதிரி எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு அனாலஜில வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெவலப் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் லேயர்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் நாங்கள் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெட்வொர்க் பேசிக்ஸ் எடுக்கணும். ஸோ நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம் ஸ்டில் டெவலப்பிங் இட். ஸோ கம்ப்யூட்டர் டிவைஸ்லாம் வந்து ஒரு ஹவுஸ் பில்டிங் மாதிரி ஒரு அனாலஜியில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். பட் லெட் மீ டூ இட் கம்ப்ளீட்லி. பட் எல்லாமே இருக்கு. ரவுட்டர்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, மோடம்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஐ கிரியேட் அனாலஜி. சப்நெட்ஸ்னா என்ன, மேக் அட்ரஸ்னா என்ன, ஃபயர்வால்னா என்ன, பிகாஸ் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தேவை. ப்ராக்ஸினா என்னன்னு தெரியணும், விபிஎன் என்னன்னு தெரியணும், லோட் பேலன்சர்னா என்னன்னு தெரியணும். பிகாஸ் தீஸ் ஆர் நெட்வொர்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். I'll try to explain. Okay, any other question before I move on? I'll give all this information. Okay. Okay. Let me give back to Mahalakshmi to continue this language. இங்க நம்ம லாங்குவேஜ்னு சொல்றோம், இல்லைன்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட், டேட்டா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளைண்ட் சர்வரும் பேசிக்கணும்னா அவங்க என்னென்ன மாதிரி டைப் ஃபார்மேட்ல பேசுவாங்க அப்படிங்கிறது லெட்ஸ் ஸ்டார்ட் கண்டினியூங் டுடே. இட்ஸ் சிம்பிளா நம்ம 2 பேர் பேசிக்கணும், இங்கிலீஷ் தமிழ் வச்சு ஒரு லாங்குவேஜ் வச்சு பேசணும்ல, அதே மாதிரி தான் 2 அப்ளிகேஷன் பேசணும்னா தே ஷுட் ஹேவ் அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ். ஸோ அதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். மகாலட்சுமி, யூ ஆர் ரெடி? மகாலட்சுமி, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? Yeah, can you start sharing your screen and go on, please? Mahalakshmi, I think she's in the call or not? Okay, Maheshwari, sorry, Mahalakshmiன்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சாரி, மகேஸ்வரி நீங்க தான் எடுக்கணுமா? அருண், மகேஸ்வரியா மகாலட்சுமியா? I'm not sure who is it.
மகேஸ்வரி தானே? ஓகே. சாரி. மகேஸ்வரி, நீங்க உங்களுக்கு பேசுறது கேக்குதா? கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் டாக்? ஷேரிங் ஆப்ஷனுக்கு இன்னும் பெர்மிஷன் வரல. ஓகே. அருண் சி இஃப் ஓகே. தேங்க் யூ. Okay. Meanwhile, I'll just share all these notes. ஓகே. நான் சேட்ல போட்டிருக்கேன். ஓகே. ஐ ஹோப் இந்த சேட்ல உங்களுக்கு விசிபிளா இருக்கா? Let me see. Oh, it's blank. Again. Okay. What happens? ஓகே. விசிபிளா இருக்குல்ல? எனக்கு ஏதோ விசிபிள் ஆக மாட்டேங்குது. ஓகே. உங்களால ஓபன் பண்ணி பார்க்க முடியுதுல்ல அருண்? ஓபன் பண்ண முடியும். ஓகே. ஓகே. தேங்க் யூ. மகேஸ்வரி, உங்களுக்கு சார் பேச முடியுதுல்ல? ஓகே. யூ கேன் பேச கன்டின்யூ. முடியுது சார். பட் ஷேர் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து வரவே இல்ல. Maybe do I have to stop? Oh, still I'm presenting. Okay, I'll stop it. இப்போ ஏதாவது விசிபிளா இருக்கான்னு பாருங்க. ஷேருங்கிற பட்டனே இல்லையா உங்களுக்கு? பட்டன் இருக்கு சார். பட் ஆனா ஷேர் பண்றதுக்கான அந்த இது இல்லாம பிளாங்க் ஐ மீன் பிளாக் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சார். ஓகே. லெட் மீ see. ஓகே. ஆர்கனைஸ் அருண் நீ தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல. ஆக்சுவலி புதுதாச்சு பிரசண்டர் லிஸ்ட்ல தான் அவங்க இருக்காங்க. மேபி அவங்களுக்கு அப்டேட் ஆகல நினைக்கிறாங்க. அதே மாதிரி டீம்ஸ் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் ப்ரௌசர்ல கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் டீம்ஸ் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் சார் யூஸ் பண்றேன். அப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகணுமே. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க. நீங்க ட்ராப் ஆஃப் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் see. ஓகே சார். அவங்க திரும்ப ஆன்லைன்ல வந்தாங்கன்னா நீங்க வந்து இன்னொரு தடவை ப்ரெசென்டர் கொடுங்க அருண். Yeah, yeah, sure. ஓகே. மீன்வைல் வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க. Let us all of this. Sorry, XML, YML meaning. So, okay. ஓகே. அதுதான் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. இஃப் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தென் ஐல் எக்ஸ்பிளைன் போகணும். ஓகே. எக்ஸ்எம்எல் ஏன்னா அவங்க ஜேசான், எக்ஸ்எம்எல்
ஒய்எம்எல் இதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டேட்டா. இதெல்லாமே வந்து இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஒரு கிளைண்ட்டும் சர்வரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா தே ஷுட் கம்யூனிகேட். நான் ஜேசன் ஃபார்மேட்டில் டேட்டா அனுப்புகிறேன் உனக்கு. ஸோ நீ அதுக்கு டேட்டா ஜேசன் ஃபார்மேட்டில் டேட்டா உனக்கு ரிசீவ் ஆகும். நீ அதை வந்து ப்ராப்பராக டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னு. யா, கோ ஆன் மகேஸ்வரி. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? கேக்குது. ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா சார்? யா, இட்ஸ் விசிபிள். ஓகே. குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நான் வந்து அதாவது ஒரு ஃபைல் இல்ல டாக்குமெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்றது இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். போன கிளாஸ்ல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது புரோட்டோகாலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து நம்ம சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும்னு. அந்த கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் வே வேணும் இல்லையா? அதுதான் வந்து டாக்குமெண்ட் இல்ல ஃபைல்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்குமெண்ட் சிம்பிளா எப்படி இருக்கும்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு வச்சுக்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கும். சென்டென்ஸ் வேர்டு லைன்ஸ் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட் தான். இது எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு எக்ஸல் மாதிரியே இருக்கும். நீங்க எக்ஸல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸல் எப்படி இருக்கும்னா காம்பவுண்ட்ஸ் செல்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது இங்க நான் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதை பார்த்தாலே தெரியும். ஸ்ப்ரெட்ஷீட் இப்படிதான் இருக்கும் ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல. இதுல வந்து இது மோஸ்டா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. வைட்லி இந்த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இதை வந்து ஒர்க் ஷீட்னு சொல்லலாம். இது என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா டேட்டா அனலிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. எந்த மாதிரி ஏரியாவில் யூஸ் பண்ணலாம்னா அக்கௌண்டிங், டேட்டா அனலைசிங், கிரியேட்டிங் பட்ஜெட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, ப்ரெசன்டேஷனுக்கு, அப்புறம் நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ்ல நம்மளோட மார்க் என்ட்ரிஸ் பண்றாங்களா அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸும் இருக்கும். இது வந்து ரோஸும் இது காலம்ஸாவும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். கொஞ்சம் இல்லாம நிறைய டேட்டாஸ் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஷீட்ல வந்து ஃபார்முலாஸும் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ஸ் இல்ல காலேஜஸ்ல நம்மளோட மார்க்ஸ் இதை வந்து என்ரோல் பண்றாங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபைனலா ஆட் பண்றதோ டோட்டல் பண்றது அந்த மாதிரி விஷயத்துக்கு, ஆவரேஜ் பாக்குறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குலாம் ஃபார்முலாஸ் இருக்கு. அது வந்து இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த காலம்ல வந்து அந்த ஃபார்முலாஸை வந்து டைப் பண்ணாங்கன்னா எந்த செல்லு எந்த காலம் வேணும் அப்படிங்கறத என்டர் பண்ணி அந்த ஃபார்முலாவை அவங்க டைப் பண்ணாங்கன்னா அந்த செல் அந்த காலம்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டல் கொடுக்கும். அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஃபார்முலாஸ் வந்து சம், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இது எல்லாமே வந்து இதுல ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஸ்டோரிங் அண்ட் ஷேரிங் டேட்டாஸ் இதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுனா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ் இங்கெல்லாம் வந்து இது இருக்கு. இன்னும் சில ஃபார்முலாஸ்லாம் எந்த மாதிரிலாம் VLOOKUP ஃபங்க்ஷன். அதாவது இதை யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம நிறைய டேட்டாஸ் என்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டேட்டா நமக்கு வேணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்ல ஒரு குறிப்பிட்ட ரோல நமக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா நமக்கு வேணும்னா அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்கும். லைக் VLOOKUP ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அதை நம்ம என்டர் பண்ணா காலம் மட்டும் ஒரு காலத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷன் எனக்கு இந்த டேட்டாவை நான் பார்க்கணும் இல்லை இந்த டேட்டாவை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் செல்லில் இருக்க அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து அது நம்ம வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இந்த பார்லயே வந்து சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால. அதே மாதிரி இந்த VLOOKUP பதிலா H அது போட்டோம்னா அது வந்து ரோக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து காலமு, இது ரோஸ். அதே மாதிரி எக்ஸ் வந்து எனி டைரக்ஷன், அதாவது காலமோ இல்ல ரோ எந்த ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு டேட்டாஸை வந்து நம்ம வந்து
மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இல்லைன்னா நெக்ஸ்ட் மகேஸ்வரி, ஸோ உங்களோட இது அப்படியே கொஞ்சம் கீழே போங்க. எது சார்? பிபிடியில் அப்படியே இன்னும் நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க ப்ளீஸ். ஒரு ஒன்று செக் பண்ணோம். ஓகே, எக்ஸ்எம்எல் ஜேசன். ஓகே ஓகே, தேங்க்யூ. கண்டினியூ பண்றேன். ஆனா வந்து மோஸ்டா வந்து எதை நீங்க அதிகமா கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜேசானோ எக்ஸ்எம்எல் கூட நீங்க கவர் பண்ண ஜேசான், ஒய்எம்எல் இதெல்லாம் நீங்க கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க ரொம்ப டீட்டெயிலா. ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு டேட்டாவை வந்து ஷார்டன் பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஃபைல கிரியேட் பண்றோம், அதோட அந்த இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட கண்டென்ட் வந்து கம்மியாகாது, பட் அதோட ஸ்டோரிங் இது வந்து கம்மியாகும். ஈஸியா நம்மளால வந்து வேற ஒரு சாஃப்ட்வேருக்கோ இல்ல வேற ஒரு டேட்டா ஃபார்முக்கோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். லைக் எக்ஸல்ல இருக்கிறதையும் கூட இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். இது எப்படின்னா, இது வந்து இதுல டீலிமிட்டர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்றாங்க. அதாவது கமா, இந்த ஃபைல் நேம்லயே இருக்குங்களே கமா. ஸோ கமா வச்சு ஒன் செகண்ட் சார். ஸோ கமாங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு வேர்டு ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுமோ அதை வந்து நம்ம இப்போ செல்லில் பார்த்தோமா, இதுவே எப்படி இருக்கும்னா கமா வச்சு அந்த சென்டென்ஸ் வந்து ஷார்ட் பண்ணிடும். அது கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபைல் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும், ஈஸியாக அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். இதுதான் வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .csv யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ஒரு டேபிளர் ஃபார்ம்ல இருக்கும். இதுல வந்து தான் இருக்கும். ஐ மீன் அது அந்த ஒவ்வொரு அந்த செல்ஸ்ல நம்ம பிரிப்போம் இல்லையா எக்ஸல்ல, அந்த மாதிரி இல்லாம கண்டினியூஸா இருக்கும். இது வந்து இதுதான் வந்து கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன்ட் இமேஜ் டாக்குமெண்ட். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இப்ப நம்மளே ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்ல இதுவோ எடுக்கிறோம்னா வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 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 பேப்பரை ஒரு இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்ல ஜெராக்ஸ் எடுக்கிறோம். ஜெராக்ஸ் எடுக்கும் போது அது வந்து கிளியரா இருக்காது, இமேஜ் கிளியரா இருக்காது. சம்டைம்ஸ் வேர்டு வந்து பிளர் ஆகும். அதே ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நம்ம ஸ்கேன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் கிளியரா இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆயிடும். நம்ம உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ அததான் வந்து ஸ்கேன்ட் இமேஜ் டாக்குமெண்ட் சொல்றாங்க. இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தான். அது வந்து இது நமக்கு ஏத்த ஒரு குவாலிட்டியில ஸ்டோர் பண்ணலாம். சில டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே அதோட குவாலிட்டி ஒன்று கம்மியா இருக்கும், இல்லை அதிகமா இருக்கும், இல்லை அதோட ஸ்டோரிங் டேட்டாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கேன்ட் இமேஜ் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது அதை வந்து நமக்கு ஏத்த டிசைர்டு குவாலிட்டியில அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதுல ஒரு சில இது இருக்கு, பிடிஎஃப், டிஃப் அண்ட் ஜேபிஇஜி. இதெல்லாம் வந்து அதோட ஒரு ஃபார்மேட். ஸ்கேன்ட் இமேஜ் டைப் இதுல டாக்குமெண்ட்ல ஒரு ஃபார்மேட். இதுல டிஃப் பிடிஎஃப் நமக்கு தெரியும். நார்மலா நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். பிடிஎஃப் வந்து நிறைய கண்டென்ட்டை வந்து இப்ப நம்மளே காலேஜஸ்ல இதுல நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். பிடிஎஃப் அதாவது நிறைய பேஜஸ் இருக்கும். அதுல நீங்க அதை பார்த்து கூட நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. இதுல வந்து பிடிஎஃப் வந்து நமக்கு ஏத்த மாதிரி அந்த இதை வந்து குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃப்ல வந்து இமேஜ் வந்து குவாலிட்டி வந்து ஹையா இருக்கும்.
ஆனா ஜேபிஇஜில வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வேணும்னாலும் அந்த அளவுக்கு நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துலலாம் நம்ம ஃபார்ம் வந்து ஒரு ஆன்லைன் இதுல அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்ப வந்து சில கேட்கும், இவ்ளோ எம்பில இவ்ளோ இதுல தான் வந்து நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு மேல அதுக்கு மேல இருந்தா டாக்குமெண்ட் அப்லோட் ஆகாது. ஸோ அந்த இடத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு தேவையான அந்த இப்போ ஒரு 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 இமேஜ், ஒரு ஸ்கேன்ட் இமேஜ் டாக்குமெண்ட் இருக்குன்னா, அது ஒரு 50 எம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே இந்த மாதிரி இதுல யூஸ் பண்ணும்போது அது 15 எம்பில தான் அது வேணும் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது ஜேபிஇஜி ஃபார்மேட்ல வந்து அதோட குவாலிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அதோட டிராபேக். அதே டிஃப்ல வந்து மோரோவர் அதோட குவாலிட்டி வந்து ஹையாவே வச்சுக்க அது ட்ரை பண்ணும். அதனால இதை விட அந்த ஒரு விஷயத்துல டிஃப் வந்து ஈஸியா யூஸ் பண்ணலாம். பிளஸ் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. அதனால இந்த ஸ்கேன்ட் இமேஜ் டாக்குமெண்ட் வந்து வைட்லி யூஸ் பண்றாங்க. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் RDF ரிசோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம்வொர்க். இது ஒரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட் தான். இது வந்து மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டாவை வந்து நம்ம அதாவது வெப்போட வந்து நம்ம வெப் ரிசோர்ஸஸ் கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மகேஸ்வரி, நீங்க பேசுறது கேட்கல எங்களுக்கு. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு. பட் நீங்க எதுவும் பேசல. ஓகே சார், கண்டினியூ. ஓகே. ஒரு RDFனா ரிசோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம்வொர்க். அதாவது ஒரு வெப் கூட நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு ட்ரிபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அது சப்ஜெக்ட், ப்ரெடிகேட் அண்ட் ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணுனா, ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் இல்ல ஒரு ரிசோர்ஸுக்கும் இன்னொரு ரிசோர்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் இது. ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கும். இது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து ப்ரெடிகேட் தான் வந்து டிஃபைன் பண்ணுது. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல, நிறைய ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி பிரான்ச்சஸா போகலாம். ஒரே மாதிரி இல்லாம நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நெட்வொர்க்ஸ் நிறைய இருக்கும். இத வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் XML, எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இது நம்ம ஆல்ரெடி இந்த கோர்ஸ் ஜாயினிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னு. இதில் என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன் இதோடது என்னன்னா, இதில் வந்து ஒரு நோ ப்ரீ டிஃபைன்டு டேக். அது நம்ம HTML இருக்கிற மாதிரி XML வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் டேக்ஸ் வந்து இருக்காது. நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு வேண்டிய மாதிரி டேக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். HTML இருக்கிற மாதிரி இல்லாம நமக்கு ஏத்த மாதிரி நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரே ஒரு ரூட் எலமெண்ட் தான் இருக்கு. இது வந்து நிறைய சிஸ்டம்ஸ்க்கு திடீர்னு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்க நான் இமேஜ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, நம்ம HTML-க்கும் XML-க்கும் இங்க நிறையவே டிஃபரன்ஸ் தெரியும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரியே டேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரீடபிள், நம்மளால ஈஸியா வந்து நமக்குள்ளேயே ரீட் பண்ணிக்கலாம். பிளஸ்
மிஷின் ரீடபிளாகவும் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ற இந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கீங்களா, அதுவும் வந்து ஈஸியா அதை வந்து ரீடபிள் பண்ணிக்க முடியும். அதே சமயத்துல நம்ம ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மற்ற ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு வேலை வந்து அதை ரெடி பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்போம். பட் அது சேவ் பண்ண பிறகு அது வந்து கம்ப்யூட்டர் ரீடபிள் மாதிரி அது சேஞ்ச் பண்ணிக்கும். பட் எக்ஸ்எம்எல்ல வந்து அந்த மாதிரி இருக்கும். ஐ மீன் நம்ம என்ன மாதிரி அதை நம்ம ரெடி பண்றோமோ அதே மாதிரி சேவ் ஆயிருக்கும். நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த டேக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்குங்களா அந்த கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி. ஸோ இதுல இருக்க டேக்ஸ் எல்லாம் வந்து ஓன் டேக்ஸ் தான். ஒரு சில தவிர மீதி மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸ் வந்து நமக்கு ஏத்த மாதிரி டிசைடா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டாஸையோ யார்ட்டையோ வந்து அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்எம்எல் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரூட் எலிமெண்ட் தான். சார் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லணுமா சார்? இல்ல, this is fine. Yeah, this is good enough. நெக்ஸ்ட் HTML நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுல வந்து ஸ்டார்ட் டேகும் கண்டென்ட்டும் அப்புறம் எண்ட் டேகும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஹெட் டேகு பாடி டேகு இதெல்லாம் இருக்கும். அந்த ஒரு இதுல வந்து அதுல வந்து ப்ரீ டிஃபைன் டேக்ஸ் இருக்காது. HTML ஆனா வந்து ப்ரீ டிஃபைன் டேக்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் அந்த டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உள்ள கண்டென்ட்டையும் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவோம். நம்ம அது ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ இது அவ்வளோக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜேசான். ஜேசான்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். இது எல்லா டாக்குமெண்ட் மாதிரியும் ஜேசானும் ஒரு ஸ்டோரிங்க்கு பிளஸ் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இதோட மெயின் இதுன்னா லைட் வெயிட். அதாவது ஒரு டேட்டாவை ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை தான் வந்து மோஸ்டா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சப்செட். அதுல இருந்து உருவாக்கப்பட்டது தான் ஒண்ணு. இதுவும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இதுல வந்து ரெண்டு வேவா சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஜெக்ட் வித் கீஸ் அண்ட் அரேஸ் ஆஃப் வேல்யூஸ். இப்போ இதுல வந்து இப்போ இதுல எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு எக்ஸ்எம்எல் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே இங்க நேம்ஸ் அந்த நேம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நேம் ஏஜ் அண்ட் கார் அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் தான் கீஸ். இதுல வந்து கீஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த இதுல இருக்கும். நேம்க்கு பக்கத்துல இருக்க இந்த ஜான் 30 நல் இதெல்லாம் வந்து வேல்யூஸ். ஜேசான் வந்து மோஸ்டா ஒரு அதாவது ரெண்டு சாஃப்ட்வேருக்கு நடுவுல வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஜேசானை வச்சு. அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்றோமோ அதே ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது அதாவது சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி அந்த ஃபார்மேட்டுக்கு அது சேஞ்ச் பண்ணிக்காது. அதே ஃபார்மேட்ல இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வித் கீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு சிம்பிள் போட்டிருக்கும் பாத்தீங்களா, பிரேசஸ். அதுலதான் வந்து ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும். அரே ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் வந்து அந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கும். இதுக்கான இமேஜ் நான் அப்லோட் பண்ணவே இல்லை, நான் காட்டுறேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட ஃபார்மேட்டு, ஜேசானோட ஃபார்மேட்டு. இந்த பிரேசஸ்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இந்த பிராக்கெட் வந்து கீஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க.
சார் அவ்வளோதான் சார். ஓகே. தேங்க்ஸ் மகேஸ்வரி. நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது ஸோ இந்த மீட்டிங்கில் இருக்கவங்க யார் வேணாலும் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் டீட்டெயில் மகேஸ்வரிகிட்ட கேளுங்க. ஓகே, ஷி கேன் அவங்களால நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும் தே லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் வெல் ப்ரிப்பேரிங் திஸ், ஸோ தே கேன் கிவ் மோர் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் மகேஸ்வரி. ஸோ பட் மீன்வைல் ஐ வில் ட்ரை டு கிவ் சம் மோர் little more basic for this data format so that you guys able to follow a little better. I hope you guys able to see my screen. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? ஓகே, நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சிம்பிளா நீங்க வந்து ஒரு குரோம் ப்ரௌசர்ல இருந்து நீங்க வந்து ஒரு யூடியூப்க்கு நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றீங்க சிம்பிளா. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் நீங்க வந்து யூடியூப்கிட்ட கேட்கலாம். அதாவது சிம்பிளா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கலாம்னா, எனக்கு தமிழ் சாங் கொடு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ரிட்டர்ன் வித் அ லிஸ்ட் ஆஃப் தமிழ் சாங். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு சின்னதா ஒரு சாங் கேட்டிங்கன்னா, பிஹைண்ட் த சீன் இதுதான் நடக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ்ல எழுதியிருக்கோம். தமிழ் சாங்கு, லிஸ்ட் ஆஃப் தமிழ் சாங் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் குடுக்குது. ஓகேங்களா? ஆனா ப்ரோகிராமேட்டிக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் அ ஜேசன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க சொன்னது தான் வெரி சிம்பிள். அதேதான். இப்போ வந்து ரெக்வெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெக்வெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து இப்ப நீங்க வந்து தமிழ் சாங்ன்னு குடுக்குறீங்கன்னா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சர்ச் டெக்ஸ்ட். நீங்க வந்து சர்ச் டெக்ஸ்ட்ன்னு ஒரு கீவேர்ட போட்டு, அதுக்குள்ள தமிழ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, இந்த மாரி ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது எப்படின்னா, அந்த ரெஸ்ட் ரெக்வெஸ்ட் இந்த மாரி எந்த ஒரு இப்ப இன்டர்நெட் வழியா வந்து நீங்க ஒரு விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னா, ஃபைனலா என்ன பண்ணும்னா, இந்த ஜேசன் ஃபார்மேட்டுக்கு மாத்தும். அதுல இது எல்லாமே வந்து ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ இது வந்து கீன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து எதுக்கானது? இப்ப வந்து தமிழ் சாங்னா இது வந்து ஒரு சர்ச் பண்றாங்க. சர்ச்சுக்கான சர்ச் டெக்ஸ்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த ஒரு இங்க தமிழ் சாங்ன்னு சும்மா குடுத்தீங்கன்னா அது புரியாது. ஓகே, இது வந்து இந்த தமிழ் சாங்க சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் டேக், அதாவது அதோட கீ, அது வந்து எதுக்கு கீன்னு சொல்லலாம், இல்லன்னா லேபிள்ன்னு சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஒரு சிம்பிள் யுஐ ஃபார்ம்ல வந்து நேம் அப்படின்னு பக்கத்துல எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் குடுத்தாங்கன்னா நீங்க எழுதுறீங்கல்ல, அதுவுமே ஒரு கீ வேல்யூ பேர் மாரி தான். கீங்கிறது என்னன்னா, எத பத்தி கேட்கறாங்க, இல்ல எத பத்தி சொல்றாங்கங்கிற மீனிங். அதுதான் கீ. வேல்யூங்கிறது அந்த நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் மாரி ஒரு எக்ஸாம்பிள் சர்ச் ஃபார்ம்ல ஒரு சிம்பிள் யுஐல டேட்டா வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லேபிள் பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறோம்ல, அதுதான் அந்த கீ வேல்யூ பேர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு யூடியூப் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்னா, யூடியூப் வந்து என்ன பண்ணும்னா, கொஞ்சம் டீட்டெயிலா ரெஸ்பாண்ட் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும்னா, இங்க நான் சொல்ல மாரி லிஸ்ட் ஆஃப் தமிழ் சாங். பிகாஸ் ஒரு சாங் எப்பயுமே யூடியூப் குடுக்காது. லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் குடுக்கும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வந்து நாட் ஓகே. இப்போதைக்கு நம்ம சிம்பிளா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரே ஒரு சாங் அனுப்புதுன்னு மாரி வச்சுக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் நான் அத எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். ஸோ யூடியூப் வந்து எப்படி அனுப்பும்னா, நேம் அப்படின்னு சொல்லி சாரி சாங் நேம்னு வச்சுக்கோமா. சாங் நேம். ஓகே. அதுல வந்து ஏதாவது ஒரு தமிழ் சாங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சாங்கோட சிங்கர் நேம். சிங்கர் நேம்லாம் நமக்கு குடுக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் யாரு? அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
இது வந்து ரிலீஸ்டு டேட்டு, அந்த மாதிரி வந்து ரிலீஸ்டு டேட்டு, எப்போ இது அப்லோட் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வாங்குறோம். பிகாஸ் இதை தான் நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது கீழே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு டைட்டில் இருக்கும், எப்போ அப்லோட் பண்ணதுன்னு இருக்கும், கமெண்ட் செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து டேட்டா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆக்சுவல் வீடியோ ஃபைல் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வீடியோ ஃபைல். இது வந்து எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரீமா அனுப்புவாங்க. இது வந்து இந்த ஜேசன்லேயே அனுப்பாம என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போதைக்கு வீடியோ ஃபைலே இருக்க மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்து ஒரு வீடியோ ஃபைல போட்டு அனுப்புறாங்க. ஸோ இதுதான் யூடியூபோட ரெஸ்பாண்டா இருக்கும். நீங்க கேட்டது இந்த ஃபார்மேட்ல பண்ணுவீங்க. யூடியூப் இந்த ஃபார்மேட்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மேட்ல ரெஸ்பாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இத பார்த்த உடனே புரியுதுல, இது வந்து சாங் நேம். அப்ப எங்க நம்ம யூஐல வந்து எந்த இடத்துல சாங் நேம் வேணும், எந்த இடத்துல சாங் சிங்கரோட நேம் வேணும், எங்க மியூசிக் டைரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேக ஜஸ்ட் இத பார்ஸ் பண்ணி, அதாவது இத இன்புட்டா வாங்கி நம்ம இத உள்ளுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷனை ஒவ்வொன்றா எடுத்து கீ வேல்யூ பேர், ஓகே ஸோ மியூசிக் நேம், ஓகே சாங் நேமா, சரி ஓகே அது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபைல இதை வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம சிம்பிளா பண்ற ஆப்ரேஷனு மெஷின் 2 ப்ரோக்ராமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும். ஓகே அதுதான் இந்த ஜேசன். ஜேசன்ங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஒய்எம்எல், எக்ஸ்எம்எல் அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது புரியுதுல உங்களுக்கு? சிம்பிளா நம்ம கேட்குற சாங்குக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்றது. இப்போ மோர் தென் ஒன் சாங்கா இருந்துச்சுன்னா அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பட் ஆனா இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு புரியுதுல? ஓகே சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளா இது ஒரு யூடியூப்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பட் வந்து இப்போ சிம்பிளா நீங்க ஒன்றும் இல்லை, உங்களோட நேமை வந்து ஒரு சர்வருக்கு அனுப்பணும். சிம்பிளா வந்து அப்ளிகேஷன் 1 இந்த இடத்துல அப்ளிகேஷன் 2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ சிம்பிளா நீங்க உங்களோட நேம் மட்டும் அவங்களுக்கு அனுப்பணும்னா உங்களோட ரெக்வஸ்ட்ல வந்து என்ன போட்டிருப்பீங்கன்னா, நேம் அதுல ரகு அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகேங்களா. அப்படி போட்டுட்டு நீங்க அனுப்பலாம். சிம்பிளா நீங்க அவங்களுக்கு அனுப்புனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க. இப்போ வந்து இல்ல எனக்கு வந்து மோர் தென் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏஜும் போடணும் அப்படின்னா நேம் ரகு, பிகாஸ் இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸ்ட்ரிங்கு அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேரக்டர் அல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஏஜ்ன்னு வரும்போது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏஜ் இஸ் அ நம்பர், இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா நீங்க வந்து டைரக்டா இப்போ வந்து 30 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா நம்பர் போட்டு யூ கேன் கிரியேட் அ சாம்பிள். ஓகேங்களா. இப்போ அதில் இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் அனுப்பணும், அதாவது இப்போ என்னோட அட்ரஸும் அனுப்பணும் அப்படின்னா, அட்ரஸ் வந்து அட்ரஸ்லேயே வந்து நமக்கு டோர் நம்பர் என்ன இருக்கும், ஸ்ட்ரீட் நேம் என்ன இருக்கணும், சிட்டி என்ன இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, ஸ்டேட் நேம் என்ன, பின்கோடு என்ன, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இப்போ இது கூடயே நான் அதையும் அனுப்பணும் அப்படின்னா நான் அதை எப்படி பண்றேன்னு பாருங்க. ஸோ நேம் ரகு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரிங்கு. ஸோ மோர் தென் ஒன் இதை ஆட் பண்ணால் ஒரு ஜஸ்ட் கமா போட்டு அடுத்த லேபிள் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏஜ் இது வந்து 13 கொடுத்துட்டேன் ஒரு கமா போட்டு, ஏன்னா அடுத்து எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து அட்ரஸ். ஸோ அட்ரஸில் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அவரோட பின்கோடு மட்டும் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்க, நம்ம ஈஸியாக என்ன கொடுக்கலாம்னா இதுலேயே நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டு ஒரே ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம் சிம்பிளா. அதாவது என் டோர் நம்பர், அதாவது இதில் வந்து 3/140 சம்திங், ஒரு அட்ரஸ் நேமு, ஒரு ஸ்டேட் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேம், அதெல்லாம் பின்கோடு எல்லாமே ஒன்றா கொடுக்கலாம். பட் இப்படி பண்ணும்போது திடீர்னு இதில் வந்து என் டோர் நம்பர் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்த இன்னும் எப்படி டீட்டெயிலாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் கோ பேக். நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்குள்ள ஒரு பிராக்கெட் போட்டு இதுக்குள்ள ஒரு சைல்டு எலமெண்ட் இருக்கு, இதுல போயிட்டு டோர் நம்பர், ஓகே இதுல டோர் நம்பர்ல 3 ஓகே 3/140 அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து ஸ்ட்ரீட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் ஸ்ட்ரீட் நேம். ஓகேங்களா. அடுத்து வந்து சிட்டி, என்ன சிட்டி,
அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சிட்டி வந்து ஒரு சேலம் சிட்டி அப்படின்னு போடுவோம். அடுத்து வந்து ஸ்டேட்டு வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா? அடுத்து இதில் பின்கோடு வந்து ஒரு சர்டைன் வந்து 600001 அப்படின்னு ஒரு பின்கோட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ நான் அட்ரஸ் அனுப்பும்போது எனக்கு வந்து டீட்டெயிலாக இப்போ அனுப்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி நான் டேட்டா அவங்களுக்கு அனுப்புனா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அவங்க வந்து என்னோட அட்ரஸில் ஒரு பின் நம்பர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டாவை பார்ஸ் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடி அட்ரஸ்க்குள்ள சைல்டு எலமெண்ட் பின்கோடு. ஸோ அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா இந்த டோட்டல் டேட்டா ஃபார்மேட்டில் அட்ரஸ் டாட் பின்கோடு அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமில் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து ஃபைனல் அவுட்கம் என்னவா இருக்கும்னா 600001 அப்படின்னு சொல்லி அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரே ஒரு என் இன்ஃபர்மேஷன் மட்டும் அனுப்புகிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு 10 யூசரோட இன்ஃபர்மேஷன், அதாவது இது வந்து ஒரு பர்சனோட நேமு, ஏஜ், அட்ரஸ் அனுப்பணும். இதே மாதிரி ஒரு 10 பேர்த்தோட அட்ரஸ் அனுப்பணும் அப்படின்னா அதையும் நம்ம அனுப்ப முடியும். எப்படி அனுப்ப முடியும்னா அரே ஃபார்மேட். இது உங்களுக்கு ஒரு லெட்ஸ் காப்பி திஸ். ஓகே, காப்பி அண்ட் லெட்ஸ் ஓகே. ஸோ இது ஒரு ஃபார்மேட்டு. இதையே வந்து இன்னொரு ஃபார்மேட்ல வந்து ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனோட இன்ஃபர்மேஷனை இங்கே வச்சுருக்கேன். கமா போட்டு அடுத்த பர்சனோட இன்ஃபர்மேஷனை அப்படியே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது பர்சனோட இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது எல்லாமே வந்து அரேல ஸ்டோர் சாரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு பண்ணீங்கன்னா நீங்க மோர் தென் ஒன் இன்ஃபர்மேஷன் அனுப்புறீங்க அப்படிங்கிற மீனிங். இது வந்து ஒரு அரேக்கான இல்லைன்னா லிஸ்ட்டுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட பர்பஸ் ஓகே, நீங்க வந்து ஒரு நேம் அனுப்பணும், இல்ல ஒரு கவுண்ட் அனுப்பணும், இல்ல மோர் தென் ஒன் இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஜேசன் ஃபார்மேட்ல இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ உங்களுக்கு ஏன்னா நீங்க பேசிக்கும் போது என்ன வேணாலும் பேசிக்குவீங்க. ஓகே, என்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னாலும் இந்த டேட்டா ஃபார்மேட் அதை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ எக்ஸ்எம்எல் இது வந்து ஜேசான இப்போ நீங்க எக்ஸ்எம்எல்ல பார்த்தீங்களா, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வந்து இப்படி ஒரு டேக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நேம் அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள வந்து ரகுன்னு எழுதிட்டு இதுக்கப்புறம் ஸ்லாஷ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம எப்படி கரெக்டா கீ வேல்யூ பேர்ல யூஸ் பண்றோமோ அதே தான் இங்க யூஸ் பண்றாங்க. ஆனா ஃபார்மேட் வேற. இது வந்து ஒரு HTML டேக் ஃபார்மேட்ல இருக்கும். HTML டேக்ல நம்ம வந்து ஹெடர் ஓப்பன் பண்ணோம், ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்றது XML. ஓகேங்களா? பட் XML வச்சு உங்களால வந்து டேட்டா நீங்க வந்து ஒரு 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 செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்க அனுப்புனா அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும் ஈஸியா. ஸோ XML ஒன் ஆஃப் த டைப். இதே மாதிரி YML இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் YML வந்து நாளைக்கு கவர் பண்றேன். பிகாஸ் ஆல்ரெடி 15 மினிட்ஸ் மோர் தென் அவர் அலாட்டட் டைம். பட் நான் வந்து YML வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாளைக்கு அடுத்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேட்டா ஃபார்மேட் அப்படிங்கிறது எதுனா நம்ம வந்து ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணோம் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா வி நீட் அ ஃபார்மேட். ஏன்னா 2 பேரும் ஒரு காமன் ஃபார்மேட்டில் அனுப்பினா தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் JSON, XML, YML அதெல்லாம். ஸோ இப்போ நான் JSON வந்து வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து அனுப்பியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளாக யூடியூபோட சினாரியோ எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணுறோம். ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது எப்படிலாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி வேணாலும் டேட்டாவை உங்களால் அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ கைஸ் ஏபிள் டு ஃபாலோ திஸ். உங்களுக்கு இது புரியலன்னா இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டு எனிவன் ஹேவ் எனி கொஸ்டின் ஹியர்?
எக்ஸ்எம்எல்ல நேம் டேக் போட்டு அனுப்புறான். புவனா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. டேக் போட்டு தான் யூஸ் பண்றோம். அதாவது இங்க நம்ம கீ வேல்யூ மாதிரி யூஸ் பண்றோம்ல, அங்க வந்து அந்த டேக் வச்சு கீ எல்லாம் வந்து டேகும் வேல்யூ வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து வேல்யூஸ் போட்டு அனுப்புவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் எக்ஸ்எம்எல்லுக்கும் இதுக்கும். மற்றபடி வந்து டேட்டா என்ன மாதிரியான டேட்டாவை எக்ஸ்எம்எல்லையும் அனுப்ப முடியும். ஜேசன்ல தான் அனுப்ப முடியும் அப்படின்னு கிடையாது. எக்ஸ்எம்எல்லே நீங்க என்ன மாதிரி ஃபார்மேட்டும் அனுப்ப முடியும். பட் அதுல என்ன பிரச்சனைனா, இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இத பார்ஸ் பண்ணி, அதாவது எக்ஸ்எம்எல்ல பார்ஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய சைஸ் அதிகம், அந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதனால தான் எக்ஸ்எம்எல்ல விட்டு ஜேசனுக்கு வந்தாங்க. ஜேசன் தான் இப்போதைக்கு வந்து ரொம்ப வைட்லி யூஸ்ட். ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் வெப்சைட் அரவுண்ட் த வேர்ல்ட் யூசஸ் ஜேசன். மீதி எல்லாம் தான் அந்த இப்ப வந்து ஆக்சுவலா மெஷின் லேர்னிங் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து வேற மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா சிம்பிளா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு டேட்டா ஃபார்மேட்ஸ். So Bhavana, I think I cleared you, but if you're still not able to understand, unmute and talk. Okay. In the next meeting, we will start with this, and then let's go jump to and caching லாம் உங்களுக்கு தெரியும்ல, caching அதுல நான் போட்டிருப்பேன் டாபிக்ல. ஸோ கேஷிங் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். நெக்ஸ்ட் மீட்டிங்ல we will jump in detail on basics of network. ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். பிகாஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல, பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கு, மோடம்னா என்ன, ஐபினா என்ன, மேக் அட்ரஸ்னா என்ன. ஏன்னா யூஆர் பிகமிங் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த பேசிக்ஸ்லாம் நிஜமா நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபயர்வால்னா என்ன, ப்ராக்ஸினா என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். I'll stop here. If any questions I can answer. If not, I think we are done for today.